வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் அஃபீஷியல். இன்று நாள் 12/1/2026. இந்த 2026-27 கல்வியாண்டில் கேந்திர வித்யாலய பள்ளியில் எந்த குழந்தையை நீங்கள் அட்மிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீர்களோ அவர்களுக்கான இந்த பதிவு தான் இது. 2026 எந்த குழந்தையை உங்கள் கேவி ஸ்கூலில் சேர்க்கணுமா, நம்மளுடைய இந்த பதிவை பாருங்கள். உங்களுக்கான அனைத்து டீட்டெயிலும் அக்யூரேட்டாக இந்த சேனல் வாயிலாக கிடைக்கும். சேனல் போன ஆண்டு தொடங்கப்பட்டது. மேக்ஸிமமான நம்மளோட வீடியோ கேந்திர வித்யாலயா பற்றி தான் இருக்கும். அதோட அட்மிஷன் என்ன, அதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே நம்மளுடைய இந்த சேனலில் போட்டிருக்கோம். இந்த ஆண்டு அதில் என்ன சேஞ்சஸ்ஸு, என்னென்ன அப்கிரேடேஷன், ஈஸியான வழி, எப்படி அட்மிஷன் எடுக்கிறது, யார் பண்ணலாம், பேரண்ட்ஸ்க்கு சில ஜென்ரலான சில கேள்விகள் இருக்கும். அதை இந்த பதிவின் வாயிலாக கிளியர் படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த பால்வாட்டிகான்னு சொல்கிறாங்களே, அது என்ன, அதற்கு அட்மிஷன் எடுக்கணும்னா எப்படி அட்மிஷன் எடுக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிளியர் பண்ணுறேன். பால்வாட்டிகா 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு கேந்திர வித்யாலயில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா, நம்ம அனைத்து ஸ்கூல்லையும் இருக்கிறது நர்சரி, எல்கேஜி, யூகேஜி. இதைத்தான் பால்வாட்டிகா 1, பால்வாட்டிகா 2, பால்வாட்டிகா 3 என்று பிரித்துள்ளார்கள். இந்த பால்வாட்டிகா 1க்கு நீங்கள் அட்மிஷன் எடுக்கணும்னா உங்கள் குழந்தைக்கு வயசு 3 வயசு பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், 4 வயதிற்கு குறைவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பால்வாட்டிகா 2க்கு 4 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும், 5 வயதிற்கு குறைவாக இருக்க வேண்டும். அடுத்து பால்வாட்டிகா 3னா குழந்தைக்கு 5 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், 6 வயதிற்கு குறைவாக இருக்க வேண்டும். அதே போல் கிளாஸ் 1க்கு உங்கள் குழந்தைக்கு 6 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், 8 வயதிற்கு குறைவாக இருக்க வேண்டும். அந்த குழந்தையை அட்மிஷன் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் பால்வாட்டிகா 1, 2, 3. அப்புறம் கிளாஸ் 1. இந்த 3ல் பால்வாட்டிகா 1, பால்வாட்டிகா 3 மற்றும் கிளாஸ் 1 இதற்கு ஆன்லைன் மூலமாக தான் அட்மிஷன் நடைபெற்றது போன ஆண்டு. இந்த ஆண்டும் ஆன்லைன் வாயிலாகத்தான் நடைபெறும். இன்றைய நிலையில் இந்தியாவில் ஒரு 1200க்கு மேற்பட்ட கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 50க்கு மேற்பட்ட ஸ்கூல் இருக்குது. அதாவது டிஸ்ட்ரிக்ட் 1, 2 சொல்லிட்டு இருக்குது. ஸோ உங்கள் அருகாமையில் எந்த கேந்திர வித்யாலயம் இருக்கோ அதில் உங்கள் குழந்தைய சேர்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளுடைய இந்த பதிவை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். கேந்திர வித்யாலயா அட்மிஷன் எப்போ நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 15 March 15க்குள் அட்மிஷன் ப்ராசஸ் நடைபெறும். இந்த அட்மிஷன் ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பால்வாட்டிக்காக ஒரு வெப்சைட்டும் கிளாஸ் 1க்கான வெப்சைட்டும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இதில் ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஆவணம் என்ன தேவைன்னா, உங்கள் குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஒரு ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ, உங்கள் குழந்தையுடைய பிறந்த சர்டிஃபிகேட், அதாவது டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் தேவை. இதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதற்கு மேலே காஸ்ட் சர்டிஃபிகேட், சரிங்களா? இன்னொன்று காஸ்ட் சர்டிஃபிகேட் வேலிடேட்டாக இருக்கணும். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மேலும் ஒரு கான்டாக்ட் நம்பர் அது தேவை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்காக தேவையான ஆவணங்கள். மேலும் இதற்கு மேலே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கேந்திர வித்யாலயா பள்ளியில் சேருவதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெறுமா, நடைபெறாதா? சில பெற்றோர்கள் கேள்வி. எந்த குழந்தையை நீங்கள் டைரெக்டாக 9ஆம் வகுப்பு சேர்க்க போகிறீர்களோ அந்த குழந்தைக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ், மற்ற எந்த இடத்துலையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெறாது. அதே போல் ஒரு குழந்தை ஒரு ஸ்கூலில் கண்டினியூவாக படிச்சுக்கிட்டு வராங்கன்னா அந்த ஸ்கூலில் எந்த இடத்துலையும் அந்த குழந்தைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை. வெளியில் உள்ள பள்ளியிலேருந்து 9ஆம் கிளாஸுக்கு யாராவது அட்மிஷன் எடுக்கணும்னு விரும்புகிறீங்களா, அந்த குழந்தைக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெறும். ஓகே, இதில் நீங்கள் கேட்கலாம், பால்வாட்டிகா 1, 2, 3 மற்றும் கிளாஸ் 1க்கு அட்மிஷன் சொல்லிட்டீங்க ஆன்லைனில், மற்ற குழந்தைகள்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. இது எல்லாம் கிளாஸ் 2 to ஆன்வர்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா ஆஃப்லைனில் தான் நடைபெறும். ஆஃப்லைன்னா என்ன? ஆஃப்லைனில் ஒரு ஸ்கூலில் ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். இதற்கு என்ன மேக்ஸிமம் என்னென்னா, பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டு, ஃபோட்டோஸ், சர்டிஃபிகேட்ஸ், ஜாதி சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட், ஸோ இந்த டீட்டெயில் ஃபுல்லாக கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும். அதோடு சேர்த்து என்னை கூப்பிட்றாங்களோ அன்றைக்கி ஒரிஜினல் காப்பி கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணணும்.
ஆனால் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. அதில் கிளாஸ் 2லேருந்து ஆன்வர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் ஒரு இயர் முடியுது பார்த்தீங்களா, முடிஞ்சு அடுத்த கல்வியாண்டு தொடங்க போகும்போது தான் தெரியும் வேக்கன்சி இந்த ஸ்கூலில் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து 4 வழிகளையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து ஸ்கூலில் டைரெக்டாக போய் கேட்கணும், இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கூலுடைய வெப்சைட் இருக்குது, அதை போய் செக் பண்ணினாலும் அதில் வேக்கன்சி காட்டும். நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் குழந்தைக்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேந்திர வித்யாலயாவில் சேர்ப்பதற்கு சில கோட்டாஸ் இருக்குது. காஸ்ட் கோட்டா, ஆர்டிஇ கோட்டா, இடபிள்யூஎஸ் கோட்டா, பிபிஎல் கோட்டான்னு சொல்லிட்டு, அப்புறம் டிஏ கோட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழந்தைகளுக்கு இந்த கோட்டாவில் நீங்கள் குழந்தைகளுக்கு அட்மிஷன் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி இடபிள்யூஎஸ், பிபிஎல், புவர்ட்டி லைனில் உள்ளவங்க, டிசேபிள் சைல்டில் இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸை ஃபுல்லாக வேலிடேட்டாக இருக்கணும், ஒரு வருஷத்துக்குள்ளே எடுக்கப்பட்டதாக இருக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் காஸ்ட்டை சேஞ்ச் பண்ணியோ உங்கள் கேட்டகரி இல்லாததையோ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும், செலக்ட் ஆகியும் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபில் பண்ணும்போது அக்யூரேட்டாக கரெக்டாக பதிவுபடுத்திடணும், சரிங்களா? அதில் எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களை கூப்பிட்றாங்க வெரிஃபிகேஷனுக்கு, அப்போ ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் புட்டப் பண்ண முடியலன்னா சில டைம் கொடுப்பாங்க, இந்த நாளுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தாமதத்தை தடுப்பதற்காகவே நான் சொன்னேன், முன்கூட்டியே எல்லா அப்ளிகேஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன ஆண்டு இதே மாதிரி ரொம்ப பெற்றோர்கள் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பேர் கஷ்டமும் பட்டீங்க தெரியும் எனக்கு. போன ஆண்டு இதே மாதிரி முயற்சி பண்ணியிருந்தீங்க ரொம்ப பேர். ஆனால் சிலருக்கு கிடைச்சது, சிலர் கிடைக்கல. சில டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிறதுல மிஸ்டேக் ஆகிடுச்சு. இன்னொன்று டாக்குமெண்ட்ஸில் மிஸ்மேட்சிங் நேம்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கணும். இப்போ டைம் உங்களுக்கு 2 மாதம் இருக்குது. ஸோ அதற்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த முயற்சிகளை எடுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய சேனலில் கமெண்டில் போய் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மற்றபடி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம், மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். காஸ்ட் கேட்டகரி சொன்னோம் பார்த்தீங்களா, எஸ்சி கேட்டகரி, இவங்களுக்கு வந்து 15% ஆஃப் சீட். இவர்களுக்கு மஸ்ட் என்னென்னா காஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், வேலிடேட். அடுத்து எஸ்டிக்கு வந்து 7.5%. இவர்களுக்கும் காஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் முக்கியம். அடுத்து வந்து ஓபிசி என்சிஎல், நான் கிரிமி லேயர், இவர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னா 27%, சரிங்களா? அடுத்து டிஏ கோட்டா, டிசேபிள் சில்ட்ரன் 3%. அதாவது ஒரு செக்ஷனில் 3% குழந்தைக்கு டிசேபிள் கேட்டகரியில் சீட் கொடுக்கப்படும். உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கானது இந்த இது. அடுத்து வந்து கேட்டகரி 1, 2, 3, 4, 5, 6 சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதில் வேலை பார்க்குற பெற்றோர்களுக்கு உடையது, சரிங்களா? அடுத்து வந்து இடபிள்யூஎஸ், பிபிஎல் அந்த கோட்டா. அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது கேந்திர வித்யாலயா கொடுக்குற அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கணும். அது எப்போன்னா February 15 மார்ச் 15 அவங்களே ஷெட்யூல்டு மென்ஷன் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பாங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் பண்ண வேண்டியது வரும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும், பட் ஆனால் வந்து அது ட்ரையல் போர்ட்டலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ பண்ணாதீங்க. எப்போ பண்ணணும், என்ன செய்யணும், அதை பற்றி நான் பின்பு சொல்கிறேன் உங்களுக்கு. மேக்ஸிமமான பேரண்ட்டுக்கு ஒரு இதில் ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, சென்ட்ரல் ஸ்கூலு, இதில் எங்களுக்கு கிடைக்குமா, நான் வேலை செய்யலை கவர்மெண்ட்டில், ஸோ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கொஸ்டின் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. எஸ், என்னை பொறுத்தவரைக்கும் எஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆர்டி மூலம் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் குழந்தைக்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம், சரிங்களா? இதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி வருகின்ற பதிவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பயன்பெற்று கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை. ஸோ சென்ட்ரல் ஸ்கூலில், சிபிஎஸ்சி ஸ்கூலில் உங்கள் குழந்தைய சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைக்கான அட்மிஷனை இந்த ஆண்டு பெற்றுக்கொள்ளுங்கள், சரிங்களா? வயது வரம்பு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கிளியராக வச்சுக்கோங்க. யாராவது நீங்கள் தவறாக அப்ளை பண்ணிட்டீங்க, அதாவது உங்கள் காஸ்ட் வேறு,
நீங்கள் அப்ளை பண்ண இடம் வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்க, அதில் டாக்குமெண்ட் வர்ற கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா அப்போ வெரிஃபிகேஷன் டயத்தில் உங்களுக்கு சில டைம் கொடுப்பாங்க. ஸோ இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி கொண்டு போய் சப்மிட் பண்ணிடலாம், அதுக்கு டைம் கிடைக்கும். ஆனால் தவறாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது ரிஜெக்ட் தான் ஆகும். சரிங்களா மக்களே? ஸோ இதுக்காக என்னென்ன வழிகள், எப்படி பண்ணலாம் அட்மிஷன், இதை பற்றி வருகின்ற பதிவில் ஒரு சாப்டர் வைஸ் பார்ப்போம். இந்த சேனல் வாயிலாக பல விஷயங்களை உங்களுக்கு பகிர்கிறேன். பொறுமையாக பாருங்கள், எல்லாம் கேளுங்க. ஏதாவது டவுட்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் எல்லாம் கிளியராக இருக்கும். அதற்கு மேலே உங்களுக்கு டவுட் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். ஓகே மக்களே, மீண்டும் நாளை ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.